மெதுவா மெதுவா நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்போ குளிர்காலமும் வந்துருச்சு. அட கடவுளே, என்ன இது இப்படி குளிருதே! என்கிட்ட போட்டுக்க ஸ்வெட்டர் கூட இல்ல. ஐயோ, ஸ்வெட்டர் இல்லாம குளிர்ல நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன். என்ன ஆச்சு கிளியே? மனசுக்குள்ளேயே என்ன புலம்பிக்கிட்டு இருக்க நீ? அத்தை, குளிரு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற யாருக்கிட்டயும் ஸ்வெட்டர் கூட கிடையாது. போன வருஷம் பயன்படுத்தின ஸ்வெட்டர் எல்லாமே கிழிஞ்சு போயிடுச்சு, இல்லனா சின்னதாயிடுச்சு. குளிருது அப்படின்னு தெரியுது இல்லையா? அப்படின்னா நீங்க ஸ்வெட்டர் வாங்கிக்க வேண்டியது தானே. உங்களுக்கு தெரியாதா குளிர்காலம் வரப்போகுதுன்னு? முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும் இல்லையா? ஆ, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஸ்வெட்டர் வித்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு புறா இருந்துச்சுல, அது இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடுச்சு. நாங்க ஸ்வெட்டர் எங்க இருந்து வாங்கிட்டு வருது? காத்து ரொம்ப சில்லுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க கூட்டுல இருக்கிறது தான் நல்லது போல. ஆனா கூட்டுக்குள்ளேயும் குளிர்ல தப்பிச்சுக்கிட்டா நல்லது. அடக்கிளியே, எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? என்கிட்ட கொஞ்சம் உள்ளன் இருக்கு. நான் உனக்காக ஒரு மஃப்ளர் தைச்சு தரேன். நான் அப்பெல்லாம் நல்ல மஃப்ளர் தைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நான் உனக்கு கண்டிப்பா மஃப்ளர் தைச்சு தரேன். ஆனா உங்களுக்கு கண்ணு தெரியாதே. நீ அமைதியா பாத்துக்கிட்டு இரு. நான் கண்ணு தெரியாமையே எப்படி மஃப்ளர் தைக்கிறேன்னு. ஜுமரி புறா ஒரே நாள்லயே ஒரு மஃப்ளரை தைச்சு முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் அந்த கிளி கிட்ட கொடுத்துச்சு. அட புறா அத்தை, உண்மையிலே இது அதிசயம்தான். நீங்க கொடுத்திருக்கிற இந்த மஃப்ளரை போட்ட உடனே மொத்த குளிரும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்படிப்பட்ட மஃப்ளர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீங்க போட்ட டிசைன் எவ்வளவு அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சது இல்ல, அவ்வளவுதான். வேற என்ன எனக்கு வேணும்? ஆனா இது நீங்க எப்படி தைச்சீங்க? உங்களுக்கு தான் பார்வையே இல்லையே. கடவுள் நமக்கான ஒரு வழியை மூடிட்டா கண்டிப்பா இன்னொரு வழியை திறந்து விடுவான். நான் பார்வை இல்லைனாலும் நல்லபடியாவே ஸ்வெட்டர் மஃப்ளர் எல்லாம் தைப்பேன்.